அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, அனைவரும் நலமா? நல்லா சிறப்பாக திரு கலையரசன் அவர்களுடைய திருமணம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்தது. இந்த திருமணத்திற்கு வந்திருந்த நம்மளுடைய தம்புரான் குடிய உறவுகள், அதே போல் இந்த திருமணத்துக்காக உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கிறது. வருடம் இந்த செப்டம்பர் மாதம் பிறப்பை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக எதிர்கொள்வது உண்டு. காரணம் என்னன்னா, இந்த மாதம் 30ஆம் தேதி அடியனுக்கு பிறந்த நாள். அது ஒவ்வொரு மாதம் செப்டம்பர் பிறந்துருச்சுன்னா அந்த 30ஆம் தேதி வர்றதுக்கு காத்திருப்பேன் சின்ன வயசெல்லாம். இப்போல்லாம் ஐயோ வயசு போகுதே அப்படிங்கிற வருத்தத்தோடு இதை எதிர்கொள்கிறேன். இருந்தாலும் அதை இப்போது மகிழ்ச்சியாகவே எதிர்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த செப்டம்பர் மாதம் நிறைய வாழ்க்கையில் ஜெயித்தவர்களை படைத்திருக்கிறது. அதில் இந்த இனிமேல் பிறக்கக்கூடியவர்களும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு எம்பெருமான வேண்டிக்கிறேன். அருமையான விசு வாவசு வருடம் ஆவணி மாதம் 16ஆம் நாள் திங்கட்கிழமை, செப்டம்பர் மாதம் 1ஆம் நாள் ஆரம்பித்திருக்கிறது. திங்கக்கிழமை சந்திரனுடைய நாள். திங்கக்கிழமை அன்னைக்கு பழமுதிர்ச்சோலை ராக்காய் அவங்கள போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பழமுதிர்ச்சோலை மலை மேல் உள்ள ராக்காயை போய் வழிபட்டால் கடன் தொல்லைகள் தீரும். திங்கக்கிழமை அன்னைக்கு போய் வழிபட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. எவ்வளவு கடன் இருந்தாலும் பழமுதிர்ச்சோலை மலை மேல் உள்ள ராக்காயை போய் வழிபட்டீங்கன்னா வாழ்க்கை மிக மிக சிறப்பாக மாறும். நம்ம அன்பர்கள் நிறைய பேருக்கு சந்திரன் முடக்கத்துக்கு இந்த கோயில் கொடுத்துருப்போம். திங்கக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க, திதி யோகம் காரணம், நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். நாள் முழுவதுமே நவமி, இரவு 7:14 வரைக்கும் கேட்டை, அதன் பின்பு மூலம், மாலை 3:50 வரைக்கும் விஸ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. விஸ்கம்பம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம், யோகி சனி, அவயோக நட்சத்திரம் திருவோணம், அவயோகி சந்திரன். பிரீத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம், யோகி புதன், அவயோக நட்சத்திரம் அவிட்டம், அவயோகி செவ்வாய். பிற்பகல் 12:14 வரைக்கும் பாலவகரணம் ராகு, அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மட்டும் மிதுனத்தில் தனியாக இருக்காரு. சுக்கிரன் கடகத்துக்கு போய் அவரும் அங்கே தனியாக இருக்காரு. சூரியன் புதன் கேது 3 பேருமே சிம்மத்தில் இருக்காங்க. ஆவணி மாதம் முழுவதுமே சூரியன் சிம்மத்தில் தான் இருப்பார். அங்கே பயிற்சியாகி வந்த கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார். செவ்வாய் கன்னியில், சந்திரன் விருச்சகத்தில் நீச்சம், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனம் உத்திரட்டாதியில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். காகம் படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது. அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு.
நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி, 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை, 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி, 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, உங்களுடைய பக்ஷி மயில். முதல் 2 ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி, 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 5ஆம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி, 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி, 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, 10ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.